ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். தனுசு லக்கண தனுசு ராசி நேர்களே, உங்களுக்கு சுக்கிரன் திசையில் செவ்வாய் புத்தி என்ற பதிவானது லக்கணத்தை எண்ணி வர 2ஆம் பாவம் 2ஆம் ராசியான மகர ராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? இந்த மகர ராசி என்ன நட்சத்திர சாரம் இருக்குது, அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய தசாபுத்தி நாங்கள் எப்படி பயணிச்சு எப்படி பலனளிக்க போகிறதா அந்த பதிவோட விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? ரைட்டு. இது நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ஜனகால ஜாதத்தை எடுத்து பார்க்கும்போது ராசி கட்ட நவாசோட 2 கட்டம் 2 பேப்பர் கொடுத்துருப்பாங்க. ராசி எடுத்து 12 கட்டம் கொடுக்கப்பட்டிருப்பாங்க. 12 கட்டம் பார்த்தீங்கன்னா லான் போட்டுக்கிறதா உங்களுடைய முதல் பாகம் முதல் வீடு. ஓகேங்களா? அதான் லக்கண பாவம். ஓகேங்களா? அதுலேருந்து எண்ணி வர 2ஆம் பாவத்தோட மகர ராசியோட பதிவு தான் இந்த பதிவோட விளக்கம். ஓகேங்களா? ரைட். ஓகே. இது நட்சத்திர சாரத்தை எப்படி பார்த்து தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது ராசி எடுத்து முன் பேச்சு நவாச பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திரங்களும் கிரகங்களும் வரிசைப்படுத்தியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு கிரகத்தை வரிசைப்படுத்தியிருப்பாங்க. சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வரிசைப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திரங்களை பெயரிட்டிருப்பாங்க. அந்த நட்சத்திர வாயிலாக தான் உங்களோட தசாபுத்தி நாதர்கள், அதான் சாரம், நட்சத்திர சாரங்கிறது அதுதான். அது மூலியமாக தான் உங்களுக்கு தசாபுத்தி நாதர்கள் பயணித்து உங்களுக்கு தசாபுத்தி நினைச்சு பலன் அளிக்க போகிறாங்க. பதிவோட விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? அந்த இடத்துல எதுவுமே எந்த கிரகமும் இல்லைங்க அந்த பாவகத்தில். அப்படின்னா அது எத்தனை பாவத்தில் அவங்க புத்திநாதர்கள் இருக்கிறாங்களோ அந்த அமைப்பில் நீங்கள் எண்ணி அதுக்கு உண்டான வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன் உங்களுக்கு சிறப்பாக 100% சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஓகே. இது பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி தசா புத்தி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது சுக்கிரன் திசையானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6 கூடையும் 11 கூடையவனுடைய சுக்கிரன் திசை. சுக்கிரன் திசையில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 5 கூடையவன் 12 கூடையவனோட புத்தி. அப்போ இது எத்தனை நாட்கள் செயல்படுறதுன்னு கேட்டிங்கனாக்கா, சுக்கிரன் திசையானது உங்களுக்கு 20 ஆண்டுகளாக செயல்பாட்டில் இருப்பாங்க. ஓகேங்களா? சுக்கிரன் திசை செவ்வாய் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 1 வருடமும் 2 மாதம் வரை செயல்பாட்டில் இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரது பதிவு நான் பார்க்கணுமா கேட்டால் அப்படி கிடையாதுங்க. தனுசு லக்கணம் வந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சுக்கிரன் திசையில் செவ்வாய் புத்தி நடக்குமானால் லக்கண பாவரதே இந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலன் தெரிஞ்சுக்கலாம். இப்போ 2ஆம் ராசியான 2ஆம் பாவமான மகராசி நட்சத்திர சாரம் வந்து பார்த்தலாம் வாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன நட்சத்திர சாரம் இருக்குதுங்க, உத்திராடம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும், திருவோணம் 1 2 4 பாதம் இருக்கும், அவிட்டம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் 9 பாதம் இருக்கும். இப்போ உத்திராடம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய 5 கோடி 12 கூடையவன் இருந்து பயணித்து என்ன பலனிக்கோ பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து செவ்வாயோட உச்ச வீடு இல்லைங்களா மகரம். ஓகே ரைட்டு. அப்போ யாரோட சாரத்தில் உச்சமாக வரார்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உத்திராடம் சாரம். அப்போ 9 கோடி சாரத்தில் உச்சமாக வரார். ஓகேங்களா? அப்போ 9 கோடி சாரம் யார்? உத்திராட சாரம் யாருக்கு? சிம்மத்து. இந்த வீட்டுக்கு வந்து 9ஆவது அதிபதி சிம்மம். சூரியத்தோட அதிபதியில் தான் அந்த திரிகோண அதிபதி சாரத்தை தான் உங்களோட 5 கோடி, அதாவது திரிகோண சாராதிபதி அது இன்னொரு திரிகோண அதிபதி 5 கோடி செவ்வாய் வந்து 2 கோடி உச்சமாக வரார். ஓகேங்களா? ரைட். ஓகே. அது என்ன பலன் கொடுப்பான்னு பார்ப்போம். இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட பேச்சுக்கள் வந்து பார்த்திங்கன்னா காரசாரமாக இருக்கும். செயல்திறன்கள் பார்த்தீங்கன்னாக்கா சும்மா செமையாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஒரு ஆற்று ஒரு வீரியமும் கொஞ்சம் கலந்த வன்மையாக இருப்போம். இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா காதல்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு, குழந்தைங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மூலியமாக பார்த்தீங்கன்னா லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு, பேர் புகழ் பட்டம் பெறக்கூடிய வாய்ப்பு, குழந்தைங்க மூலியம் படித்த படிப்புக்கு உண்டான வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்பு, குழந்தைங்க படிக்காத குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைகள் பூர்த்தி ஆகிற மாதிரி படிப்புக்கு உண்டான ஒரு உதவிகரம் புரிகிறது. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய வண்ணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியாக நம்ம காணப்படும். அதே மாதிரி காலம் பார்த்தீங்கன்னா தூரத்து பயணம், ஆன்மீக பயணம், இதெல்லாம் போகக்கூடிய அமைப்பு. அது கும்பாபிஷேகம் இந்த மாதிரி போகக்கூடிய அமைப்பு. தந்தையரோட பார்த்தீங்கன்னாக்கா தூரத்து பயணம் இதெல்லாம் போகக்கூடிய அமைப்பு. குலதெய்வம் கோயிலுக்கு போகக்கூடிய அமைப்பு. பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வீடு வாசல் வண்டி வாகனம் இதெல்லாம் அமைச்சக்கூடிய அமைப்பு. பூர்வீகத்தில் உள்ள வீடு வாசல் சொத்து பத்து இதெல்லாம் நம்மளுக்கு வருது பிடிக்குது அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா நம்மளுக்கு ஒரு அனுகூலமாக நம்மளோட பேச்சு நம்ம செயல்திறன் மூலிமா இந்த காலகட்டங்கள் நம்மளுக்கு அனுகூலமாக வரக்கூடிய பாயிண்ட் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசு உத்தியோகத்துக்கு போகிறது, போலீஸ் துறைக்கு போகிறது, மிலிட்ரிக்கு போகிறது, இதெல்லாம் அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டம் சிறப்பாக அமையக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? அப்போ தூரத்து பையனா ஊர் மறைஞ்சு வேலை பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா மிலிட்ரி போலீஸு, அதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிகார போஸ்ட்டு இருந்தாலும் இன்னொரு நம்மளோட மேலே பெரிய அதிகாரமாக இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆமாம் போட்டாலும் நாம் சொன்னால் அவங்க ஏற்றுக்கிற மாதிரி பெரிய அதிகாரி கேட்கக்கூடிய போஸ்ட்டில் நம்ம அமைஞ்சு வேலை பார்க்கக்கூடிய தன்மை இதெல்லாம் அந்த காலகட்டங்கள் அமையுமான்னு கேட்டால் அமையும். நம்ம உங்களுடைய செயல்திறன் உங்களுடைய ஒரு அமைப்புலாம் காலகட்டங்கள்லாம் வீரியமாக சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. ஓகேங்களா?
நீங்கள் இப்போ பார்த்து அதாவது அரசியல் தொடர்பாக இருக்கட்டும், மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட தொடர்பு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்து எதுக்குமே ஒரு அரசு அங்கீகாரத்தோட பெருன்னா இந்த காலகட்டத்தில் பெற்றலாங்க. ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போகிறோம், அடுத்த சாரத்தை போகிறோம், அடுத்து திருவோண சாரம் இருக்குது இல்லைங்களா? அப்போ 8 கோடி சாரம். ஓகேங்களா? அப்போ 8 கோடி சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 கோடியவன் 12 கோடி செவ்வாய் புத்திநாதன் செவ்வாய் பகவான் உச்சமாக வரார். அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 8ஆம் இடத்தை பார்க்குறாரு 7ஆம் வருவியாக. அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட் ஆப்பில் நம்ம ஊர் டு ஊர் நான் ஏரியா விட்டு ஏரியா போகக்கூடிய தன்மை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு இந்த காலகட்டம் ஒரு உடம்பு ஒரு வீக்காக இருக்குது, இந்த காலகட்டத்தில் உடம்பு கொஞ்சம் ஊறக்கூடிய தன்மை கொடுத்துரும். ஓகேங்களா? உடம்பு கொஞ்சம் போடுற மாதிரி வருங்க இந்த காலகட்டங்களில். அப்போ ஆயுள் காப்பீடு திட்டம் இந்த மாதிரி அமைப்பு வந்து கோர்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு அடிபட்டுருக்குது, ஆக்சிடென்ட் ஆகிருக்குது, அதுக்கு வர வேண்டிய பணம் இந்த கேஸ் நடக்குதுன்னா அந்த காலகட்டங்களில் சிறப்பாக நம்மளுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலகட்டங்களில் ஒரு தலைமுடி தானம் பண்ணுறது, ஓகேங்களா? இந்த மாதிரி இப்போ பண்ணுறது, தண்ணி தாண்டி போகிறது, ஓகேங்களா? அதாவது சேரும் சகதி கொண்ட இடத்துல ஒரு முருகர் ஆலயம், இந்த மாதிரி அதாவது ஒரு அம்பாள் ஆலயத்தில் போய் நம்ம சாமி கும்பிட்றது, இதெல்லாம் அந்த அதிகப்படியான யோகத்தை அமைப்பு இந்த புத்தியில் கொடுக்கும். ஒரு காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிட்ற உணவு வகை எதுவாக இருக்க பட்சத்தை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அமைச்சு கொடுப்போம். அவங்களுக்கு இன்னும் பயணத்துக்கு உண்டான செலவினம், அவங்களுக்கு இன்னும் சொகுசுக்கு உண்டான அமைப்பு எல்லாமே ஒரு செஞ்சு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வத்துக்கு உண்டான ஒரு பயணம், அது குலதெய்வம் பார்த்தீங்கன்னாக்கா ஊர் டு ஊர் இருந்து நம்ம குலதெய்வம் போயிருக்கிறோம் நல்லதுங்க. அதே ஊரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எட்டு நம்ம வெளியே அனுப்பிடுங்க. இந்த சாதனை நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா வெளியே அனுப்பிடும். அப்போ இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னாக்கா யார் பேர் சொத்து பத்து இருந்துனாக்கா அவங்க பேரில் பார்த்தீங்கன்னா உஷாராக இருக்கணுங்க. இல்லை யாராவது ஏமாற்றி பிடிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருங்க. அதோடு பார்த்து உஷாராக சோதனை பாருங்க. நீங்கள் எவ்வளோ சொல்ல அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்ட சாரம் இல்லைங்களா? அவிட்ட சாரம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 5 கோடி 12 கோடி செவ்வாயோட சுயசாரம் இல்லைங்களா? அப்போ 2 சம்மந்தப்பட்டு, அப்போ சுயசாரத்தில் புத்தி நடத்த செவ்வாய் பகவான், அப்போ 2 சம்மந்தப்பட்டு 5 பண்டுங்க டபுளாக சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ குழந்தைங்க மூலியமாக நம்மளுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கும். குழந்தைங்க மூலியம் ஒரு பயணம், குழந்தைங்க மூலியம் பார்த்து சுக விரயமும் சரி, அசுப விரயம் சரி நம்மளுக்கு கலந்து வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தூரத்து பயணம், ஒரு ஆன்மீக பயணம், அதே ஒரு பிஹெச்டி உயர்கல்வி இந்த மாதிரி படிக்கிறதுக்கு உண்டான வெளியூர் பயணம், இதெல்லாம் போகக்கூடிய அமைப்பு. அதே தொழில் பார்த்தீங்கன்னா வெளியூரில் போய் பண்ணி செஞ்சுட்டு இங்கே வந்து சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் கிடைக்கும்போது கண்டிப்பாக கிடைக்குங்க. அரசியல் சம்மந்தப்பட்ட தொடர்பு, ஒரு மாந்திரிக ஜோதிடம், இந்த மாதிரி கலைத்துறை, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தொடர்பு அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு செயல்திறனோடு இருக்கும். இந்த புத்தி சிந்தனை இதெல்லாம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல சிந்தனை செய்யக்கூடிய அமைப்பு. சிந்தனை என்னங்க ஒரு முறுக்கமான சிந்தனையாக இருக்கும். ஓகேங்களா? அதுதாங்க எதாவது இதுதான் ஃபோல்ட்டாக பேசி அடிக்கிற அளவுக்கு இருக்கும் இந்த காலகட்டங்கள். ஓகேங்களா? சரி, ரைட்டுங்க. எவ்வளோ சொல்லிட்டு போனால் பயணிச்சு சிறப்புன்னு வாழ்வு. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுன்னாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியம் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொரு பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனம் பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமாக நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமாக தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமாக நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.